தென்றலே மெல்ல பேசு சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரமோவில் நிச்சயதார்த்தத்தில் இளமதி போய் புடவை மாத்துறதுக்காக ரூமுக்குள்ளே போகிறாங்க. அங்கே வந்து கரண்ட் சர்க்கியூட் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகி நெருப்பு பற்றிக்குது. உடனே நம்ம இளமதியோட சேலையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு பற்றிக்குது. காலகாலமாக நம்ம ஹீரோ தானே போய் காப்பாற்றுவாங்க, அதே தான் இதுலேயும் நடக்குது. ஸோ இளமதி கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ளே சேலையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம ரிஷி உள்ளார போகிறதுக்குள்ள நம்ம பரம முன்னாடி போயிட்டு தன்னோட சட்டையை எடுத்து இளமதிக்கு போட்டு விட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிக்கிட்டு போயிடுறாப்புல. அங்கே போனால் டாக்டர் 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க வரேன் அப்படின்னு. உடனே பரமனுக்கு கோபம் வந்து ஒரு கத்தியை எடுத்து டாக்டர் கழுத்தில் வச்சு நீ உடனே வந்து பார்க்கணும் அப்படின்னு மிரட்டி அழைச்சிக்கிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாப்புல. ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம பரம விட்டாப்புல. அதுக்கப்புறம் போகும்பொழுது 4 ரவுடிங்க வந்து நம்ம பரமனை அடிக்க வராங்க. உனக்கு என்ன தைரியம் இருந்தா ரிஷி சார் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை நீ தூக்குவ அப்படிங்கிற மாதிரி ஃபைட் நடக்குது. நம்ம பரம எல்லாத்தையும் அடிச்சு போட்டுடுறாங்க. இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. அப்ப பரம வந்து பாத்தீங்கன்னா அடிபட்டு காயத்தோட உட்காந்துருக்கும் போது என்னாச்சு பரமா அப்படின்னு சொல்லி இளமதி கேட்குறாங்க. அதுக்கு வந்து 4 ரவுடிங்க குதிரை பார்த்துச்சு அப்படின்னு சொல்ல சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி சாப்பாடெல்லாம் போட்டு நம்ம பரமனுக்கு ஊட்டி விடுறாங்க நம்ம இளமதி. ஆனால் இது மோஸ்ட்லி கற்பனை தான். ஏன்னா பரம இருக்கிறது வந்து கலாமா வீடு. கலாமா வீட்டில் இவ்வளோ தைரியமாக பரமனுக்கு வந்து இளமதி சாப்பாடு எப்படி ஊட்டி விடுவாங்க? ஸோ கண்டிப்பாக அது கற்பனை தான். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு.